ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி வந்துட்டு டிமார்ட்டோட ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். இந்த 2025 நியூ இயரில் போகிற ஃபர்ஸ்ட் டிமார்ட் ஷாப்பிங் இது. இன்றைக்கி டிமார்ட்டில் நாங்கள் வாங்க போகிறது வந்து ரொம்ப கம்மி திங்ஸ் தான். ஷாப்பிங் ஹால் போடுற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கூட இன்றைக்கி ஷாப்பிங் எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே தீபாவளி ஆர் பொங்கலுக்கு வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுப்போம். பட் இந்த டைம் வந்து தீபாவளிக்கும் எடுக்க முடியல, பொங்கலுக்கும் எடுக்க முடியல. ஸோ அதனால் அத்தைக்கும் அம்மாவுக்கும் வந்துட்டு 2 பேருக்கும் வந்து குக்கர் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இன்றைக்கி டிமார்ட் போகிறோம். டிமார்ட்டில் வந்து குக்கரோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். 5 இயர்ஸ் வேரண்டியோட வந்து பட்டர்ஃப்ளை பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் வந்து அதுதான் ஒரு 5 இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 5 இயர்ஸில் நடுவில் ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணல. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால் சரி, அவங்களுக்கும் வந்து ஒரு குக்கர் வாங்கிட்டு போகலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாங்கிறதுக்காக தான் டிமார்ட் வந்திருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா டிமார்ட் வர மாதிரி இருக்குது. பட் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்தது, நடுவில் ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. ஆனாலும் வந்து ஒரு பெரிய கேப் ஆன மாதிரி இருந்தது. நிறைய நியூவாக வந்து திங்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷாப்பிங் போர்டெலாம் வந்து இப்போ தான் நியூவாக வந்திருக்கு. ரொம்ப சின்ன சைஸாக தான் இருந்தது. பட் 249 ருபீஸ் இருந்தது. பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு ஓகே தான். இந்த ஃப்ரை பேன்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா ட்ரைப்ளை ஃப்ரை பேனை 999 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நல்லாவே ஹெவி வெயிட்டாக இருந்தது. நான் ரொம்ப நாளாக டிமார்ட்டில் வாங்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த ஸ்பைஸ் பாக்ஸை. இப்போ தான் வந்து வந்திருக்கு. அந்த டிசைன் போட்டு கிளாஸ் லீடு வச்சது இப்போ வந்து நான் வாங்கிட்டேன். அப்போல்லாம் வந்து டிமார்ட்டில் வரல. நான் வந்து நார்மலான ஒரு மாடல் தான் வாங்கியிருக்கேன். இங்கேயுமே வந்து டிமார்ட்டில் நார்மலான ஒரு டிசைன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் வந்து 499 நினைக்கிறேன். பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்தது. பட் நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது. நிறைய குட்டி குட்டி காஃபி மக்ஸ் வந்து இருந்தது. நிறைய கலர்ஸில் சூப்பராக இருந்தது. நல்லா அட்ராக்டிவ் கலர்ஸில் குட்டி சைஸ், அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ்ன்னு நிறையா இருந்தது. எல்லாமே ஒரு ரவுண்டு சுற்றி முடிச்சுட்டு ஷாப்பிங்கும் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஷாப்பிங் ஹால் காட்டுற அளவுக்கு பெரிய ஷாப்பிங் இல்லை. பட் வந்து ஒரு ஷாப்புக்கு போயிருக்கோம் அப்படின்னா என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுல திரும்ப பார்க்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எரேசர் வெண்பா குட்டி வந்து அதை தான் ஃபர்ஸ்ட் காமிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருக்கா. இது வந்து லாஸ்ட்டாக அவள் கண்ணில் பட்டுருச்சு. பார்த்தோன்னே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா. இதில் வந்து அவளுக்கு பிங்க் எரேசர் மட்டும்தான் வேணும்னு கேட்டால், பிங்க் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை ஷாப்லேயே வச்சிடலான்னு சொன்னான். பட் அப்படி ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னோடனே அவள் வந்துட்டு சரி ஓகே பிங்க் நான் வச்சுக்கிட்டு மீதியை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளேக்ஸு. இதுதான் வந்து நாங்கள் வாங்குகிற ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெரிய பேக்கெட்டு. பெருசாக இப்போ ஜங்க் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்றது குறைச்சாச்சு, வாங்குறதுமே குறைச்சாச்சு. ஸோ ஏதாவது க்ரேவிங் இருக்க டைமில் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். அடுத்து இந்த கிச்சன் டிஷ்யூஸ். மெயினாக வந்து கிச்சன் க்ளீனிங் வந்து இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் ஏதாவது கொட்டிடுச்சா அப்படின்னா கிளாத் யூஸ் பண்ணுறத விட கிச்சன் டவல் வச்சு க்ளீன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரீசண்டாக தான் இது வாங்க ஆரம்பித்தோம். வாங்கி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருந்துச்சு. அதனால் அதுக்கப்புறமா ரெகுலராக வாங்க ஆரம்பித்தாச்சு. வெண்பா குட்டி வந்து பக்கத்தில் வந்து என் கூட சண்டை போட்டுட்ருக்கா. இதை வந்து சைடாக காமிக்கக்கூடாது, இந்த மாதிரி நேராக வச்சு தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 50-50 பிஸ்கெட்டு. இது வந்து ஈவினிங் டீ டைமில் வந்து ஏதாவது க்ரேவிங் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது பிஸ்கெட் வேணும்னு பார்த்தோம். பட் எனக்கு வந்து 50-50 பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது எடுத்திருந்தேன். ஸ்மால் பேக் வந்து டிமார்ட்டில் இல்லை, அதனால பெரிய பேக் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மென்ஸோட கேஷுவல் ட்ரௌசர். ஒரு ப்ளூயிஷ் கலர் மாதிரி ஒன்று இருந்தது. சைடில் வந்து பிளாக் கலர் லைன் போட்டு அட்ஜஸ்டபிள் ஹிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. வித் ரோப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருந்தது. ரொம்ப தின்னாக இல்லை, மெட்டீரியல் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருந்தது. பட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்மருக்கு வந்து நல்லாயிருக்கும். வின்டருக்கு இது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த ப்ரைஸ்க்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. இது வந்து ஈச் ப்ரைஸ் வந்து 199. இன்னொன்று வந்து பிளாக் கலர், ஒரு மாதிரி டார்க் கிரேஷ் கலர் மாதிரி சைடில் ஒயிட் கலர் லைன் போட்டிருந்தாங்க. வித் பேக்கெட்டோடையும் இருக்குது. பேக்கெட்டில் வந்து ஜிப் கிடையாது. 199க்கு குவாலிட்டி ஓகேவாக இருந்தது. பட் வின்டருக்கு வந்து செட் ஆகாது. சம்மருக்கு வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கோல்கேட் பேஸ்ட்டு. எப்போவுமே நான் பேஸ்ட் வாங்கும்போது எல்லா பேஸ்ட்டையும் எடுத்து பார்த்து படித்தா அந்த மாதிரி தான் வாங்குவேன். பட் இந்த டைம் வந்து போனோமா டக்குன்னு ஒன்று எடுத்தோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. பெருசாக அதில் படித்து பார்த்து வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை தான். இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கலரில் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான். நீங்கள் யாராவது அந்த மாதிரி வாங்குவீங்களான்னு சொல்லுங்கள். அடுத்து துவரம்பருப்பு. 3/4 கிலோ இருக்கும் ஆல்மோஸ்ட். இது வந்து எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து ஒரு 3-4 மாதத்துக்கே வரும். அந்த நெக்ஸ்ட் வந்து பாடி லோஷன். வின்டர் டைமுங்கிறதுனால ஸ்கின் வந்து நல்லாவே ட்ரை ஆகுது. முன்னாடி எல்லாமே வந்து கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் இப்போ சில்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாலும் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில்னஸாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. அதனால இந்த டைம் வந்து பாடி லோஷன் வந்து வாங்கியிருக்கோம். அம்மா பிராண்டோடது.
மமா எர்த் பிராண்ட்லேருந்து பாடி லோஷன். மோஸ்ட்லி நான் டிமார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஷாம்பூ, பாடி லோஷன் இது எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன்ல தான் இருந்தது. ஒரு பாட்டில் வாங்கும்போது இந்த போட்டிருக்க ப்ரைஸ்லேருந்து ஹாஃப் ப்ரைஸில் தான் வந்து இருந்துச்சு. நான் அமேசான்லேயுமே வந்து செக் பண்ணியிருந்தேன். அமேசான்லேயுமே வந்து 234 இருந்தது. இங்கேயுமே வந்துட்டு பை ஒன் கெட் ஒன்ல ஒன் வாங்கும்போது ஹாஃப் ப்ரைஸ் தாங்கிறதுனால இங்கேயே வாங்கியாச்சு. அடுத்து ஜிம் ஜாம் பிஸ்கெட். இது வந்து வெண்பா குட்டி வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தா. அவளை டைவர்ட் பண்ணி எடுத்து வைக்கணும்னு நினச்சோம், பட் வந்து அது பண்ண முடியல. அடுத்து சால்ட்டு, கல்லுப்பு, தூளுப்பு ரெண்டும். அடுத்து வந்து அவல். இது வந்து ரெட் ரைஸோட அவல். அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. எங்கள் வீட்டில் அவல் வந்துட்டு சாமி கும்பிடும்போது ஒரு ஸ்வீட்டு பண்ணி வைக்கிறதுக்காக தான் வந்து அவல் யூஸ் ஆகும். இனிமேல் வந்து இந்த ரெட் அவல் யூஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் சன்னா, வெள்ளை சுண்டல். இதிலே வந்து சின்ன சைஸ் அண்ட் பெரிய சைஸ் ரெண்டுமே இருந்தது. ப்ரௌன் தான் வந்து நல்லா சத்துன்னு சொல்லுவாங்க, பட் ப்ரௌன் வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோ யாருக்கும் பிடிக்காது. அதனால் ரெகுலராகவே வந்து வெள்ளை சுண்டல் தான். அடுத்தது வந்துட்டு விம் பார். இது வந்து பை 4 கெட் 1 அப்படின்னு இருந்தது. உள்ளே வந்து 5 சோப் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து க்ரீன் கலர் பேக்கெட் விம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து எல்லோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அடுத்தது விம் ஜெல் பேக்கெட் 2. விம் பாட்டிலாக வாங்குறத விட இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வாங்கினோம் அப்படின்னாலே வந்து அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே ஃபில் ஆகி எக்ஸ்ட்ராவே கூட இருக்கும். ஒன்ஸ் வந்து பாட்டில் வாங்கிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ரீஃபில் பவுச் வாங்கிக்கலாம். அடுத்தது ட்ரை கிரேப்ஸு. எங்கள் வீட்டில் சீக்கிரமாக காலியாகிற ஒன்று வந்து ட்ரை கிரேப்ஸு. எல்லாருமே சாப்பிடுவோம். வெண்பா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து மில்கி மிஸ்ட் பன்னீர். நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் குட்டி பவுல். ஆக்சுவலி நான் வாங்கணும்னு நினச்சது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது. வெண்பா குட்டிக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் ஏதாவது தனியாக கொடுக்கணுன்னா உள்ளே வச்சு கொடுக்குற அளவுக்கு வாங்கலான்னு பார்த்தேன், பட் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. இது ரெண்டும் வந்து க்யூட்டாக இருந்தது. வெண்பா குட்டிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது சைடில் கொஞ்சமாக சட்னி போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். வெண்பா குட்டி வந்து நிறைய ஹனியுமே சாப்பிடுவா. ஸோ ஹனி சாப்பிடும்போது பெரிய பவுலில் தான் போட்டு சாப்பிடுவா. ஸோ இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக வாங்கினேன். அடுத்து குட்டியாக ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வெண்பாக்காக. இதோட சேர்த்து 2 குக்கர், அதையுமே வந்து பார்த்துடலாம். ரெண்டுமே வந்து சேம் சைஸ் தான். 3 லிட்டர் பட்டர்ஃப்ளை பிராண்டோடது. இது வந்து கர்வ் மாடல். 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. அம்மா கிட்ட வந்து இது வரைக்கும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் இல்லை. இப்போதைக்கு அம்மா அப்பா 2 பேருக்கு மட்டும்தான் சமைக்கிறாங்கங்கிறதுக்காக இந்த 3 லிட்டர் போதும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 3 லிட்டர் ஒன்று வாங்கினேன். அத்தைக்கிட்ட ஆல்ரெடி 5 லிட்டர் சேம் பட்டர்ஃப்ளை குக்கர் ஒன்று இருக்குது. இப்போ வந்து அந்த குட்டி குக்கர் எப்போவுமே வீட்டில் ஒன்று தேவைப்பட்டுட்டே இருக்கும். அது வந்து வீட்டில் இருக்க குக்கர் போயிடுச்சு. சரி வாங்குறது ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வாங்கிடலான்னு சொல்லிட்டு அத்தைக்கும் வந்து ஒரு 3 லிட்டர் குக்கர். ஸோ 2 பேருக்குமே வந்து சேமாக 3 லிட்டர் குக்கர் வந்து வாங்கியிருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் 2 பேருக்குமே. ரெண்டுக்குமே தனித்தனியாக வாரண்டி கார்டும் இருந்தது. பில் பண்ணும்போதே அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வாரண்டி கார்ட்லேயும் வந்து டேட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த டேட்லேருந்து 5 இயர்ஸ்க்கு வந்து வாரண்டி இருக்குது. இந்த குக்கர் வாங்கும்போது அத்தைக்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கினோம் என்ன சைஸ் வேணுங்கிறதுக்காக. பட் அம்மாவுக்கு சூஸ் பண்ணது வந்துட்டு நானாக தான் 2 பேருக்கு இந்த சைஸ் போதும்னு சூஸ் பண்ணேன். இது அம்மா கிட்ட கொடுக்கும்போது தான் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும். அம்மாவுக்கு வந்து குக்கர் வாங்கியிருக்கிறது இப்போ வரைக்கும் தெரியாது. இந்த திங்ஸ் எல்லாம் தான் வந்து நாங்கள் டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தது. டிமார்ட் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இதெல்லாம் தான் க்ராசரிஸ் வாங்கினேன்னு ஒரு லிஸ்ட் வந்து எழுதிட்டு தான் போயிருந்தேன். பட் லிஸ்ட்டை தாண்டியும் வந்து எக்ஸ்ட்ரா டெம்ப்ட் ஆகி வாங்கினதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது டிமார்ட் போகும்போது. பட் ஒரே ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ராலும் லிஸ்ட்டை தாண்டி வாங்கியிருந்தாலும் கூட அதில் பிளாஸ்டிக் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹாப்பி தான். இன்றைக்கி வந்து லிஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் வந்து போயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது 100% லிஸ்ட்டை தாண்டி எதுவுமே வாங்கக்கூடாது, செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிறத பார்க்கணும். இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த விலாக் வந்து உங்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷாப்பிங் ஹால் அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்க தான் செய்யும். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. ஸ்டே டியூன்.